பிரைஸ் லார்ட். இன்றைக்கி நம்ம எந்த வசனத்தை குறித்து பார்க்க போகிறோம்னா 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை குறித்து பார்க்க போகிறோம். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். அல்லேலூயா. எத்தனை அற்புதமான ஒரு வார்த்தைங்களா! அதாவது நம்முடைய ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் செழிப்பாக சுகமாக இருக்கணும். அப்படிதான் இல்லை, சுகமாக இருக்கணும்படி யார் வேண்டிக்கிறார்? கர்த்தருடைய உண்மை உத்தவமான ஊழியக்கார் வேண்டிக்கிறார். உண்மை உத்தவமான ஊழியக்கார் வேண்டிக்கிட்டா நடக்குமா நடக்காதா? கண்டிப்பாக நடந்திருக்கும் இல்லைங்களா? யாருக்காக அந்த வேண்டுதல் அவர் தேவனுடைய ஊழியக்காராகிய யோவானையா வேண்டிக்கிறாருன்னா, சகோதரர் அதாவது காயு அப்படிங்கிறவருக்கு எழுதுறாரு இல்லையா, மூப்பனாகிய நான் சத்தியத்தின்படி நேசிக்கிற பிரியமான காயுவுக்கு எழுதுகிறதாவது, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். வெறும் சகோதரர் நீ சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். அல்லேலூயா. எத்தனை அற்புதமான ஒரு சாட்சி இல்லைங்களா? அப்போ யார் வேண்டுதல் செஞ்சா நடக்கும்னா, கர்த்தருக்கு உண்மையை உத்தவமா பிரியமா இருக்கிறவங்க வேண்டுதல் செஞ்சா நடக்கும் இல்லைங்களா? அப்போ நாம இன்னைக்கு நம்மளுடைய எல்லா வேண்டுதலும் நடக்குதா பாருங்க. இப்போ நம்ம தேசத்துக்காக ஜெபம் பண்றோம், எங்கேயா நடக்குதா? கூடி 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 ஜெபம் பண்றோம். ஒரு தேர்தல் வந்தால் ஜெபம் பண்றோம், எங்கேயா நடக்குதா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஏன்? உண்மையை உத்தமம் இல்லை. இன்னைக்கு ஊழியம் செய்யறவங்களுக்குள்ள என்ன இல்லை? பரிசுத்தம் இல்லை. சரிங்களா? அப்போ பரிசுத்தமாக இருந்தோம்னா நாம சொல்ற, அப்போ காயுவுக்காக யார் வேணுனது? யோவானையா வேணுனாரு. நடந்துச்சா இல்லையா? கண்டிப்பாக நடந்திருக்கும் இல்லைங்களா? ஏன்னா அவர் நல்ல சாட்சி பெற்றான். அவருடைய ஆத்மா வாழ்வது போல அவர் எல்லாவற்றையும் சுகமாக இருந்து வாழ்ந்து அவங்க விண்ணரசு பரலோக ராஜ்யம் சேர்ந்திருப்பார். அல்லேலூயா. அப்போ இந்த வாக்கு திட்டம் என்ன சொல்லப்படுது? அப்போ நம்ம எத்தனை பேர் டெய்லி காலையில் உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் சுகித்திருக்குன்னு சொல்லி நம்ம எத்தனை பேருக்கு அந்த வாக்கு திட்டம் அனுப்புகிறோம்? அது நல்லதா கெட்டதா யோசிச்சு பாருங்க. அந்த வாக்கு திட்டம், அந்த வார்த்தை, உன் ஆத்மா அவங்க ஆத்மா எப்படி வாழுது? அவருடைய ஆத்மா சத்தியத்துக்குள்ளே வாழ்ந்துச்சான். காயுவோட ஆத்மா சத்தியத்துக்குள்ளே வாழ்ந்துச்சு. அதனால நீ எல்லாவற்றிலையும் சத்தியமாக இருப்ப, சுகமாக இருப்பேன்னு சொல்கிறார். இன்னைக்கு நம்மளுடைய ஆத்மா எப்படி வாழுது? யோசிச்சு பாருங்க. எத்தனை பேருடைய ஆத்மா சத்தியத்துக்குள்ள வாழுது, பரிசுத்தத்தை நோக்கி போகுது, பரிசுத்தமாக வாழுது? பெருமை, பொறாமை இல்லைங்களா? அதோட பயங்கரம். தன்னை சுற்றி இருக்கிறவங்ககிட்ட என்னைக்காச்சும் நம்ம எத்தனை பேர்கிட்ட பரிசுத்தமாக இருக்கோம்? எத்தனை பேர்கிட்ட இணக்கமாக இருக்கோம்? எத்தனை நமக்கு விரோதமாக தீமை செய்தவங்களை மன்னிச்சிருக்கோம்? யோசிச்சு பாருங்களேன். ஒரு கணத்தில் இருந்தால் மறு கணத்தை காட்டுன்னு சொல்கிறாருல்ல, உன் சத்ருவை ஸ்நேகின்னு சொல்கிறாரு. நம்மளை எதிர்க்கிறவங்களை நம்ம எத்தனை பேரை ஸ்நேகிச்சிருக்கோம்? யோசிச்சு பாருங்களேன். நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட எத்தனை பேர்கிட்ட அன்பாக இருக்கிறோம்? நம்ம வேலை செய்கிறதுல எத்தனை பேர்கிட்ட அன்பாகவும் உண்மையாகவும் இருக்கிறோம்? நம்ம கூட இருக்கிற நண்பர்கள்கிட்ட எத்தனை பேர்கிட்ட நன்மையாக உண்மையாகவும் உத்தமமாக இருக்கிறோம்? நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட எத்தனை பேர்கிட்ட நம்ம உண்மையாக உத்தமமாக இருக்கிறோம்? இப்போ மொத்தத்தில் கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிற தாழ்மை எத்தனை பேருக்குள்ளே இருக்குது? எங்கெல்லாம் நம்ம அதை வெளிப்படுத்துகிறோம்? அப்போது நம்ம ஆத்மா சிந்தனைங்கிறது தானே ஆத்மா. நம்மளுடைய சிந்தனையில் தாழ்மையும் பரிசுத்தமும் தேவ பிரியமும் தேவ நீதியும் ஆனால் தேவனுக்கு ஏற்ற காரியமும் நம்ம இருதயத்தில் இருந்துச்சுன்னு சொன்னால் அப்போ தான் அந்த வார்த்தை நம்ம வாழ்க்கையில் பலிக்கும். நம்ம அந்த ஆத்மா எப்போ செழிப்பாக இருக்கும்? இந்த ஆத்மாவை படைச்ச ஆண்டவரை நம்பி இருக்கும்போது, இந்த ஆத்மாவை படைச்ச தேவனை இறுக பற்றி கொண்டிருக்கும் போது தான் அந்த ஆத்மா எப்படி இருக்கும்? செழிப்பாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு எத்தனை பேரோட ஆத்மா, எத்தனை கிறிஸ்தவர்களோட ஆத்மா யோசிச்சு பாருங்க. எத்தனை கிறிஸ்தவர்களோட ஆத்மா பரிசுத்தத்தை நோக்கி தேவன் சொன்ன அந்த இடத்த நோக்கி போயிருக்கு. அப்போ அந்த ஆத்மா எப்படி வாழுது? பொறாமை, மேட்டிமை, கெட்ட எண்ணம், இல்லை கெட்ட செய்கை. யோசிச்சு பாருங்க. இதுக்கான கிறிஸ்தவங்கன்னு சொல்லி பேர், பெரிய அளவில் கிறிஸ்தவங்க, சின்ன அளவில் கிறிஸ்தவங்க, எல்லாரையும் பற்றி தான். அப்போ அவங்களுடைய ஆத்மா எப்படி வாழுது? அவங்க ஆத்மாக்குள்ள எத்தனை வஞ்சனை இருக்குது, எத்தனை கேடு இருக்குது பாருங்க. அப்போ அந்த ஆத்மா அப்படி வாழுதுன்னா அவங்களுடைய வாழ்க்கையும் எப்படி வாழும்? உன் ஆத்மா ஆத்மா அப்படிதான் இருக்கும். அப்போ ஆத்மா பரிசுத்தமாகவும் தேவனுக்கு பிரியமாகவும் தேவ நீதி இப்படி இருந்துச்சுன்னா அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? பரிசுத்தமாகவும் தேவனுக்கு பிரியமாகவும் தேவ நீதியின்படி இருக்கும் இல்லைங்களா? அப்போ அந்த வாக்கு தத்துவம் நம்ம வாழ்க்கையை எப்படி நிறைவேறும்? பரிசுத்தமான ஒரு சிந்தனையோட வாழ்ந்தாதான் அது அற்புதமான வாழ்க்கையை நமக்கு கொடுக்கும். இதை உணரணும். தயவு கூர்ந்து, இது ரொம்ப ஆழமான வார்த்தைகள். நான் இதை நான் முழுசும் உங்களுக்கு சொல்றதுல ஒரு பெரிய விஷயம் இல்லை. தயவு கூர்ந்து நீங்கள் உட்காந்து சிந்திங்களா? தயவு கூர்ந்து சிந்திங்க. எத்தனையோ பிஸியான நேரத்தில்
நம்மளுடைய ஆத்மா எங்கே போவோம்? பரலோகம் போவோம். சரீரம் இல்லை இல்லைங்களா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி நம்ம படிச்சிருப்போம்ல. ஒவ்வொரு வாட்டியும் நம்ம சொல்லணும்ல, ஆத்மா சரீரம் சொல்லுதில்ல, ஆத்மா பார்த்து ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நான் கிடையாது பரலோகம் போக போகிறது. சரீரமாக பரலோகம் போக போகுது இல்லை இல்லைங்களா? ஆத்மா தான் பரலோகம் போக போகுது. அப்போ ஆத்மாவுக்கு ஒரு நிமிஷம் டைம் தாங்க. இந்த சரீரத்துக்கு ஏற்றவைகளுக்கு பின்னாடி ஓடாதீங்க. ஆத்மாவுக்கு டைம் கொடுங்க. ஆத்மா வாழ்வது போல் ஆத்மா எப்படி வாழுது? அப்படின்னா ஆத்மா பொறாமையில் வாழுதா, கெட்ட எண்ணத்தில் வாழுதா, சூழ்ச்சியில் வாழுதா, இல்லைன்னா அசிங்கத்தில் கேவலத்தில் வாழுதா, மாய்மாலத்தில் வாழுதான்னு யோசிச்சு பாருங்கள். அதுலேருந்து வெளியே வாங்க. அப்போ நம்ம வாழ்க்கை நல்லா நீதியாக செவ்வையாய் அமையும். பரலோகம் கொண்டு போய் சேர்க்கும். என் ஆத்மா வாழ்வது போல் நான் எல்லாவற்றுக்கும் சுகமாய் வாழ கர்த்தர் என்னையும் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.